ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ், அதாவது துணை மருத்துவ படிப்புகள் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்க்கலாம். ஸோ பிஎஸ்சி நர்சிங் வந்து நிறையா பேர் வந்து 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படிங்கிற பேர் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜஸில் படித்தீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து கவுன்சிலிங் தான் வந்து போகிறோம். ஸோ இந்த கவுன்சிலிங் போகிறக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, ஸோ இதோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து பயாலஜி இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பாட்னி அண்டு ஜுவாலஜி வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து கட் ஆஃபுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து 2 விதமாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து மேல் நர்சிங், இன்னொன்று வந்து ஃபீமேல் நர்சிங். ஸோ இதுக்கு வந்து கோஎட் மாதிரிலாம் கிடையாது. ஸோ மேல் நர்சிங்க்கு தனி காலேஜஸ் இருக்குது, அதே மாதிரி ஃபீமேல் நர்சிங்க்கு தனி காலேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் கவர்மெண்ட் காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, சீட்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸில் எவ்வளோ இருக்குது, சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேல் நர்சிங் அண்ட் ஃபீமேல் நர்சிங் எடுத்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் மேல் நர்சிங் எடுத்துக்கலாம். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் மேல் நர்சிங்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரு 6 காலேஜ் தான் வந்து இருக்குது. ஸோ இந்த 6 காலேஜில் மொத்த சீட்ஸோட எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் 35 சீட்ஸ் மட்டும்தான். அப்போ 35 பேர் மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் மேல் நர்சிங் படிக்க முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜில் ஃபீமேல் நர்சிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் வந்து 6 காலேஜில் தான் இருக்குது. ஆனால் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம், அதாவது 315 சீட் வந்து ஃபீமேல் நர்சிங்க்கு இருக்குது. ஸோ இப்போது மேல் நர்சிங்கில் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா 35, ஃபீமேல் நர்சிங்கில் கவர்மெண்ட் காலேஜில் படித்தா 315 சீட்ஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா 3000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் தான் வந்து ஃபீஸே இருக்கும். ஸோ இது வந்து டியூஷன் ஃபீஸு 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய்க்குள்ளே மட்டும் இருக்கும். அதர் ஃபீஸஸ் இன்னும் பெருசாக இருக்காது. நீங்கள் ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனியாக வந்து வரும். ஸோ ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு தனியாக வந்து கட்டுமா இருக்கும். பட் வந்து காலேஜ் ஃபீஸு இவ்வளோ தான். அடுத்து வந்து ப்ரைவேட்டு. ஸோ ப்ரைவேட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேல் நர்சிங் செய்து இருக்குது. ஸோ இப்போ ப்ரைவேட்டில் மேல் நர்சிங் பார்த்திங்கன்னா 72 காலேஜில் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கவுன்சிலிங் மூலமாக போகக்கூடிய காலேஜஸ். அது இல்லாமல் நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இங்கே சேர்த்துல. ஸோ மேல் நர்சிங் 72 காலேஜ் வந்து நம்ம கவுன்சிலிங் மூலமாக கவர்மெண்ட் கோட்டாவில் போக முடியும். ஸோ இதில் வந்து 307 சீட் வந்து இருக்குது. ஃபீமேல் நர்சிங் மொத்தமாக வந்து 234 காலேஜில் இருக்குது. இதில் சீட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 9472 இருக்குது. ஸோ இதில் ப்ரைவேட் காலேஜில் போனீங்கன்னா ஃபீஸ் வந்து மினிமம் வந்து 60,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில காலேஜஸ்லாம் வந்து 1 lakh வரைக்கும் வாங்குகிறாங்க. ஸோ இதே வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா இதை விட அதிகமாக வாங்குவாங்க. கவர்மெண்ட்டில் போனீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதே வந்து எஸ்சி மாணவர்களுக்கு, எஸ்டி மாணவர்களுக்கு, எஸ்சிஏ மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபீஸ் வந்து நமக்கு வந்துடும். இது வந்து என்ன அப்படின்னா 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே வந்து உங்கள் மாத வருமானம் வந்து இருக்கணும். குடும்ப வருமானம் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ளே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 50,000 ரூபா வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க. ஸோ இது வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான். ஹாஸ்டலில் இருந்தீங்க அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து தனியாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட மினிமம் கட் ஆஃப் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏதாவது 2024 மினிமம் கட் ஆஃப் எந்த வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து கட் ஆஃப் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ 2024 நமக்கு வந்து ஃபீமேல் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஃபீமேல் பிசி கேட்டகரியில் வந்து 183.5 வந்து மினிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அடுத்து பிசிஎம் வந்து 184 இருந்திருக்கு. எம்பிசி பார்த்தீங்கன்னா 186 இருந்திருக்கு. எஸ்சியோட கட் ஆஃப் வந்து 183.5 இருந்திருக்கு. அடுத்து எஸ்சிஏ வந்து 180 ஆகும், எஸ்டி வந்து 179.5 ஆகும் இருந்திருக்கு. இதே வந்து மேல் கேட்டகரி எடுத்துட்டிங்கன்னா பிசி வந்து 184.5 இருந்திருக்கு. அடுத்தது வந்து பிசிஎம் வந்து 189 இருந்திருக்கு. எம்பிசி வந்து 187.5 இருந்திருக்கு. அடுத்தது எஸ்சி வந்து 190 இருந்திருக்கு. எஸ்சிஏ வந்து 173.2 இருந்திருக்கு. எஸ்டிக்கு வந்து 170 ரேஞ்சில் வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீமேலையும் மேலையும் கம்பேர் பண்ணுறப்போ வந்து 1 மார்க் 2 மார்க் மேலே வந்து கட் ஆஃப் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஏன் அப்படின்னா நமக்கு வந்து சீட்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து 35, இங்கே வந்து ஒரு 307.
இந்த மொத்தமாகவே வந்து இவ்வளோ சீட்ஸாக 342 சீட்ஸ் தான் இருக்குது. பட் ஃபீமேல் நர்சிங்ஸில் கொஞ்சம் நிறையாவே சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெயினாக வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் எடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த கட் ஆஃபு. நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் போகிறீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து நீங்கள் லோ கட் ஆஃப்லேயே வந்து மார்க் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு. ஸோ நம்ம கவர்மெண்ட் காலேஜ் எதுக்கு போகிறோம் அப்படின்னா மெயினாக வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம ட்ரைனிங் வந்து நிறைய எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்து போகிறோம். ஃபெசிலிட்டி வைஸ்லேயும் வந்து நல்லாயிருக்கும். நிறையா மெடிக்கல் காலேஜில் தான் இது வச்சுருக்காங்க அப்படிங்கிறனால ஸோ நமக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸ் வந்து நிறையா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ நம்ம இந்த மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா +2.5 கூட ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து இந்த டைம் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்லேயே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிக்கு ஒரு 2.5 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிங்க. அப்போ ஒரு 185 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கவுன்சிலிங்கில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இன்னும் வந்து ரேங்க் லிஸ்ட்லாம் வந்து விடலை. ஸோ ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.